லார்ட், எப்படி இருக்கீங்க? யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 Kings chapter 10 verse 15. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாவை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயம் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப், அப்படி இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதுனால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன் ரதத்தில் ஏறச் சொல்லி. சரி, இதுல இருந்து கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, அந்த இஸ்ரவேலின் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாய் இருக்கிற யெகூவோடு இணைந்து கொண்ட யோனதாப். பாருங்கள், என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையா இருக்கிறது போல உன் இருதயம் என் இருதயத்தோடு செம்மையா இருக்கிறதா? அப்போ ஒருத்தருடைய இருதயம் இன்னொருத்தருடைய இருதயத்தோடு செம்மையா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வீக நல் உறவு. அப்போ இந்த யோனதாப் இந்த அபிஷேகம் பெற்ற யெகூவோடு இணைந்து கொண்டு அவன் ரதத்தில் ஏறியிருந்த நிமித்தமாய் இருவரும் போய் யுத்தம் பண்ணி எசபேலை சங்காரம் பண்ணினார்கள். ஆகாபுடைய வம்சத்தை அழித்து போட்டார்கள். அகியா சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நீ யாரோடு இணைந்திருக்கிறாய், யாரோடு பயணிக்கிறாய், யாரோடு நடக்கிறாய்? யாரோடு இணைந்திருக்கிறாய், யாரோடு பயணிக்கிறாய், யாரோடு நடக்கிறாய்? சரியான அபிஷேகம் பெற்ற கிருபை பெற்ற ஒரு மனிதனோடு இணைந்து அந்த அபிஷேகம் பெற்ற கிருபை பெற்ற மனிதனோடு பயணித்து உன் வாழ்க்கை நீ தொடங்கினாய் என்று சொன்னால், அந்த மனிதனை கொண்டு வைத்திருக்கிற தேவ திட்டம் மாத்திரமல்ல, உங்களை கொண்டு வைத்திருக்கிற தேவ திட்டத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அநேக நேரங்களில் நாம் செய்கிற காரியம் அதுதான். தவறான ஆட்களோடு இணைந்து பயணித்து பல காயங்களை சகித்து சந்தித்து பிறகு விடத்தை விட்டு வெளியே வருகிறோம். இப்படி எத்தனை பேர் ஆவிக்குரிய ரீதியிலே மன ரீதியாய் காயப்பட்டு போய் உட்கார்ந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வானம் திறக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு என் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ யாரோடு இணைந்து எதை பயணித்துக் கொண்டிருக்கிறாய்? இந்த யோனதாப் ரேகாபின் குமாரனாய் இருக்கிற யோனதாப், he was connected with Jehu, who was anointed by God as a king of Israel. So அந்த தெய்வீக கனெக்ஷனை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நமக்கு ஒரு தெய்வீக கனெக்ஷனை கர்த்தர் கொடுப்பாராக. நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, துதிக்கிற, ஆராதிக்கிற தெய்வீக கனெக்ஷனை கர்த்தர் கொடுத்து அதை பிடித்து கொண்டு நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில தேவ திட்டம் பரிபூர்ணமாய் நடக்கிறதை காண்பீர்கள். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை காண்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன். பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று, பலவீனம் மாறிற்று. இன்னைக்கு தேவனுக்கு சித்தமானவர்கள் மட்டும் உங்களோட கனெக்ட் ஆகி பயணிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen. God bless you. Have a blessed day.